Hey guys, we are in Apple Park, California ஸ்டேட்டில் இருக்கிற அண்ட் சானோஸ் சிலிக்கான் வேலியில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ். யா we are here. ஸோ உங்களுக்கு முன்னாடி தெரியுது வந்து ஆப்பிள் பார்க் விசிட்டர் சென்டர். ஸோ யூ ஆக்சுவலி கேன் கம் ஹியர் அண்ட் தென் அதுதான் அதோட பில்டிங். ஸோ அதுக்குள்ளே தான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து திங்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். த நியூ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வந்து R&D பண்ணுறாங்க. அண்ட் தென் I just bought some products also. And on the other side இதுதான் வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட்டின அந்த ஆப்பிள் பார்க் ஹெட் குவார்ட்டர்ஸோட பில்டிங் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கோட ரூஃப் டாப்பில் போனால் அங்கேருந்து ஒரு வியூ கிடைக்கும். அண்ட் யூ கேன் see இதுக்கு உள்ளே போய் நீங்கள் பார்க்கணும். ஆப்பிள் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் பார்க்கணுன்னா யூ நீட் அப்பாயின்மெண்ட், பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போகலாம். உள்ளே போய் நம்ம சுற்றலாம். பட் ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி வீக்கெண்ட்றதுனால சாலிடாக அதுவும் முடியாது. யா then I just bought some Apple products and I want to say சில திங்ஸும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஸ் தட் ஓகே, இந்த ஆப்பிள் பார்க் வந்து ஏக்கர் கணக்கில் கிடக்குது. நான் இந்த இடத்துக்கு நடந்து வர்றதுக்கே வந்து 2 கிலோமீட்டர் கிட்ட நான் வந்து 2-3 கிலோமீட்டர் கிட்ட நான் நடந்து வந்தேன். ஸோ யூஎஸில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று, பர்சனல் வெஹிக்கிள் இல்லைன்னா கஷ்டம், கார் எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்தால் எல்லாமே பயங்கரமாக நடக்க வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் நாட் த பெஸ்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இட்ஸ் நாட் த பெஸ்ட். ஏன்னா அமெரிக்காவில் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் த ஆக்சுவல் சிட்டிசன்ஸ் பாப்புலேஷனை விட கார்ஸோட இது வந்து அது ஒரு வீட்டில் 2 கார் 3 கார். அஃபோர்டபிலிட்டி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது. தென் இட்ஸ் சீப்பர் அஸ் வெல். கைஸ் ஆக்சுவலி நீங்கள் ஒரு அமெரிக்காவில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பேசிக் வேலை செஞ்சால் கூட ஒரு மினிமம், அதுதான்ப்பா இந்த ஸ்டேட்டில் வந்து மினிமம் சம்பளம். ஏதாவது ஒரு பேசிக் வேலை செஞ்சால் கூட ஆக்சுவலி யூ கேன் ஹாவ் அ ஒரு காரு அண்ட் தென் ஒரு சின்ன வீடு, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான வீடு. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் டவுன் டவுனில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் யூ ஹேவ் டு பை ஃப்ரம் கொஞ்சம் தூரமாக, கொஞ்சம் டவுனில் அந்த மாதிரி வந்து தள்ளி கொஞ்சம் வாங்கிக்கணும். ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் டு த மெயின் சிட்டி அந்த மாதிரி. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஒரு காரு, ஒரு வீடு, வேலை வந்து அஃப்கோர்ஸ் வேலை வந்து இங்கே வந்து யூஎஸில் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஏதாச்சும் ஒரு வேலை எப்பயுமே இருக்குது கைஸ். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு தான் ஆளுங்க இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் வேலை செய்கிறதுக்கு ஆளுங்களே இல்லை. வேலையெல்லாம் குட்டி கிடக்குதுங்க. எல்லாருமே வந்து இப்போது இந்த ஆப்பிள் பார்க் இருக்குது. இந்த இடத்துல வந்து ரியலி லைக் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஒர்க் இன் அ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியா? அப்போல்லாம் கிடையாது. கரெக்ட் தானே? ஒரு சாஃப்ட்வேரில் தான் வேலை பார்க்கணுமா? இல்லை, இது இவ்வளோ பெரிய பில்டிங், இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதில் எவ்வளவோ இருக்குது. மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி ஏதாச்சும் கம்மியாக சம்பளம் அப்போல்லாம் கிடையாது. இங்கே வந்து மினிமம் பேன்னு ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஹை பே யூஎஸில் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சம்பளம். ஜஸ்ட் நார்மல் இந்த கிராஸ் புல்லை வெட்டணுன்னா கூட மற்ற ஃபெசிலிட்டிஸ் ஒர்க்கு, சும்மா உள்ளே வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில். அதுக்கெலாம் என்ன பெருசாக இல்லை, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் போதும். தென் யூ நீட் அ ரைட்ஸ் டு ஒர்க் இன் யூஎஸில் வந்து வேலைக்கெலாம் பஞ்சமே கிடையாது. மக்கள் வந்து இங்கே ஆக்சுவலி வந்து தே ஆர் லேசி டு டூ ஜாப்ஸ். ஈஸியாக கிவ் அப் பண்ணிவிட்டு ஹோம்லெஸ் ஆகிட்டுருது, அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. வேலை இல்லை யூஎஸில் வந்து அப்போல்லாம் கிடையாது. வேலை வந்து எவ்வளோ கிடைக்குது. நீ வேலை செய்கிறதுக்கு ஆளுங்களே கிடையாது சொல்லப்போனால். லாட் ஆஃப் டூரிஸ்டர்ஸ் சைனாலேருந்து. ஸோ வேலைலாம் இங்கே நிறைய கிடக்குது. இவ்வளோ பெரிய பார்க்கில் எவ்வளோ வேலைங்க இருக்கும். வெறும் உள்ளே உட்காந்துக்கிட்டே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதோ இல்லைனா ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது மட்டுமா வேலை? எவ்வளோ வேலை இருக்கும். யூஎஸில் வந்து வேலை நிறைய இருக்குது கைஸ். இங்கே வந்து உங்களுக்கு அந்த லீகல் ஸ்டேட்டஸ் மட்டும் கிடச்சதுன்னா போதும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையிலேயே வந்து ஒரு அழகான காரு, ஒரு வீடு, அழகான ஒரு லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும் இங்கே. பிகாஸ் வந்து இவ்வளோ உலகத்துலேயே வந்து அவ்வளோ ரிச்சஸ்ட்டு லைக் ரெவென்யூவில் வந்து அவ்வளோ இது பண்ணுது. ரிச்சஸ்ட் கம்பெனிஸ்ன்னு பார்த்தா ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா எல்லாமே இங்கே தான் இருக்குது. யூஎஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ பணம் பாருங்கள். oh my god. ஆனால் அதில் வேலை பார்க்குறதோ இதுவோ அதெல்லாம் கம்மி தான். அப்போ எப்படி அவ்வளோ காசு வந்து மேக் பண்ணுறாங்க? ஸோ தே ஆர் ஆக்சுவலி அவுட் சோர்சிங் மோஸ்ட் ஆஃப் த
வேலையோ வந்து இல்லை மேனுஃபேக்சரிங் திங்ஸோ எல்லாத்தையுமே வந்து தி அவுட் சோர்சிங். இங்கே பாருங்கள், இப்போ இவ்வளோ பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இவன் யூஎஸ் வந்து இவ்வளோ பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறான். பட் இவனேவா வந்து எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறான்? நோ. இங்கே வந்து வெறும் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற அந்த டீம், அதுலேயும் வேலை பார்க்குறதுலாம் இந்தியன்ஸோ இல்லை மற்ற ஃபாரினர்ஸோ இல்லை அந்த மாதிரி தான், இல்லை சிட்டிசன்ஸ் கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பாருங்கள், எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறான். தென் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து இப்போ அது ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை மேக் புக் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லாத்தையுமே இவனாக மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ இந்த கேம்பஸ்லேயே வந்து கலிஃபோர்னியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இல்லை இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா? அதுவும் இல்லை. ஒரு முக்கியமான ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான சின்ன சின்ன அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே இவங்களை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறது, மற்றது எல்லாத்தையும் சைனாவில் தைவானில் கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ பாருங்கள், ஸ்ட்ராட்டஜி இஸ் த மேட்டர். இவ்வளோ $1 பில்லியன் வந்து மேக் பண்ணுற கம்பெனிஸ் வந்து இவ்வளோ பெரிய மேசிவ் இருக்குது, ஏக்கர் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் வந்து அவங்களோட கேம்பஸ் பில்டிங்ஸு கட்டி விட்டுருக்காங்க. அண்ட் தென் உலகம் ஃபுல்லாக அவங்களோட மொபைல் ஃபோன்ஸு மேக் புக்கு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, அந்த உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் த எல்லாம் சொல்லுவாங்கள்ல நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படின்னு, அப்போலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி, ஸ்மார்ட் ஒர்க், அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் செய்யணும். அட்லீஸ்ட் டெஸ்ட்டில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, இங்கே அவ்வளோ கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தள்ளுறானுங்க. பட் ஆப்பிள், ஃபேஸ்புக்கு, அப்புறமா வந்து மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள், இவங்களாம் என்ன செய்கிறாங்க பாருங்கள். ஐ திங்க் இதெல்லாமே நீ யோசிச்சு பாருங்கள். அந்த தாட் தான் எனக்கு வந்துச்சு. அண்ட் தென் யூஎஸில் வந்து அழகாக வேலைலாம் இல்லாமலாம் கிடையாது. இஃப் யூ ரெடி டு ஹார்ட் ஒர்க், வேலை எவ்வளோவா வேலை இருக்குது. சும்மா வந்து ஒரு டெக்னிக்கலாக இன்ஜினியரிங்கில் சாஃப்ட்வேரில் தான் வேலை பார்க்கணும், அப்போ தான் இதில் அவ்வளோ கிடையாது. சிலிக்கான் வேலி, அஃப்கோர்ஸ் சிலிக்கான் வேலியில் டெக் கம்பெனிஸ் தான் இருக்குது. மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கும் அந்த முக்கியமான ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் அது மட்டுமே அதை தாண்டி எவ்வளோ வேலை வாய்ப்புங்க இருக்குது. யூஎஸோட பாப்புலேஷன் கம்மி டு டூ த ஒர்க், அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. தென் யாரும் வேலை வந்து இப்போ ஒரு கம்படிட்டிவாக இப்போ இந்தியா மாதிரியோ சைனா மாதிரியோ கம்படிட்டிவாக வேலை பார்க்கறதுலாம் கிடையாது. பிச்சா வேலை பார்க்குறது, பிடிக்கலாம் விட்டு ஓடிடுறது, தென் வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ணிவிட்டு ஹோம்லெஸ் ஆகிறது, ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்ருக்கு. பாருங்கள், இது எல்லாமே ஆப்பிளோட பில்டிங்ஸ் தான். இப்போ நான் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க போகிறேன் பஸ் ஸ்டாப்புக்கு, அது வரைக்குமே இவங்க பில்டிங் தான். சின்ன சின்ன பெருசு தான். தென் அந்த பெரிய மேசிவ் ஒன்று வந்து அங்கே நம்ம காமிச்சு பாருங்கள், அங்கே தான் இருக்குது. ஸோ மை பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் லைக் யூஎஸ், இது வந்து இட்ஸ் அப்ளிகபிள் டு அதர் இப்போ நம்ம போகலான்னு நினைக்கிறேன். பட் டைம் இருக்க தெரில. கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, இதெல்லாம் இங்கேயும் அதே தான். அண்ட் தென் இஃப் யூ ஆர் வெரி ஸ்கில்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஆர் இன்ஜினியர் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இல்லை டு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், டு ஒர்க் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இல்லைனா வந்து ஐடி இன்ஜினியர், சாஃப்ட்வேரில் செய்ய போகிறீங்க, வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா இங்கே சம்பளம்லாம் வந்து கிரேசி காய்ஸ். நீங்கள் போயிட்டு சும்மா லிங்க்டின்ல, இண்டீடில் அது மாதிரிலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். பே வந்து யூஎஸில் வந்து லாட் ஆஃப் மணி. அதுக்கேற்ற விலைவாசியும் இருக்குது தான். பட் என்னால் கம்பேர் பண்ண முடியுது. சிங்கப்பூரில் வந்து என்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குது, அது இதுன்னு அதுக்கேற்ற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இங்கே வந்து எல்லாம் மினிமம் ஏதாச்சும் ஒன்று வாங்கினாலே $10 தான். அது சிங்கப்பூரில் வந்து $15 நீங்கள் சிங்கப்பூரில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் டைனிங் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே அஃபோர்டபிலிட்டி, லைக் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் நிறைய திங்ஸை. ஐ திங்க் யூஎஸில் நிறைய இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வியூவை பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் உங்களுக்கு வரும். வென் யூ ஆர் ஆக்சுவலி இந்த டவுன் டவுன் ரைட், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஒரு சிட்டியில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த டவுன் டவுனில் இருக்கீங்கன்னா, அந்த டவுன் டவுன் வந்து நிறைய ஹோம்லெஸ்னஸ் பீப்புள் பார்ப்பீங்க, நிறைய ட்ரக் அடிக்ட்ஸ் அந்த ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி. தென் யூ வில் ஃபீல் லைக் அமெரிக்காவோ மோசம் ஷீட் அது இதுன்னு. பட் வென் யூ கம் டு த இந்த மாதிரி சிலிக்கான் வேலியோ இல்லை மற்ற இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்லையோ சின்ன சின்ன சிட்டிஸ்லேயோ டவுன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறப்போ டவுன் டவுனை தாண்டி ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஆக்சுவல் அமெரிக்காவோட இது புரியும் உங்களுக்கு. அவ்வளோ அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் கிடையாது அமெரிக்கா. ஜஸ்ட் அந்த மொத்த ஷீட்டுமே வந்து நியூயார்க்லேயும் சரி இல்லை மற்ற நியூ ஜெர்சி
வாஷிங்டன், இப்போ கலிஃபோர்னியா, எல்லா இடத்துலையுமே லாஸ் ஏஞ்சலஸ், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த டவுன் டவுன் ஏரியாவில் தான் வந்து இந்த எல்லா பேருமே இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு கன் ஷாட் நடக்குது, ரொம்ப வந்து பிரச்சனை யூஎஸ்லேயே, வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் இப்போ அவ்வளோ பெக்கர்ஸோ இல்லைனா ஹோம்லெஸ்னஸ் பீப்புள் அங்கே ஸ்ட்ரீட்டில் பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன தோணும், அப்போ யூஎஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை போல், ஆப்பர்ச்சுனிட்டின்னா ஏன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி கிடக்க போகிறாங்க அப்படின்னு தானே நம்மளுக்கு தோணும். அப்படி கிடையவே கிடையாது, அதுதான் உண்மை கிடையாது. US is a land of opportunity, for sure. US is a land of opportunity, whether you are ready to work or not, whether you are smart or not. அவ்வளோதான். இல்லை ஸ்மார்ட் கூட தேவையில்லைங்க, யூ ஷுட் பி ரெடி டு ஒர்க். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி கிவ் அப் பண்ணுறது ரொம்ப க்ரேஸியான, அது வந்து நம்ம அதெல்லாம் அதுக்குள்ளே போக வேணாம். பட் ஆனால் அவங்க வந்து அந்த அந்த ட்ரக் அடிக்ட்ஸாக இருந்துட்டு ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிறவங்கலாம் they are not the example of US. US is always US. US is a land of opportunity and freedom of speech. Just go and live in towns. Just go away from the downtown. அங்கே இப்போ லைஃப் வந்து நல்லா இருக்கும் யூஎஸில். ஸோ யூஎஸில் வந்து அதுவும் இந்த சிலிக்கான் வேலியில் வந்து ஐ கேன் see, oh my god, lot of Indians. It's like அந்த 20s அந்த மாதிரி லைக் 2099 அந்த டைமில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தப்போ யூஎஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து சாஃப்ட்வேருக்கு இன்ஜினியர்ஸாக வந்தாங்க. அவங்க வந்து அப்படியே செட்டில் ஆகி அவங்களுடைய ஃபஸ்ட் ஜெனரேஷன் அந்த மாதிரின்னு. தென் சைனீஸும், oh my god, lot of Chinese. உங்களுக்கு தெரியும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா 21% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சைனீஸ் தான். ஸோ அதில் வந்து 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சன்செட் டிஸ்ட்ரிக்ட் அப்படி அந்த இடத்துல தான் வந்து இருக்காங்க. நான் அது வந்து வீடியோ போட்டிருக்கேன், டைம் இருந்துச்சுன்னா கோ அண்ட் செக் அவுட். ஸோ அவங்களுமே இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக நிறைய ஒர்க் பண்ணுறாங்க சைனீஸ். சைனீஸ் வந்து சைனாலேருந்து வந்து சைனீஸும் இருக்காங்க, அது ரொம்ப குறைவு, ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ அதெல்லாம் இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லீகலாவோ இல்லை வாட்எவர் தே கேம் ஹியர் அண்ட் தென் செட்டில் டவுன் ஆகி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களாமே இங்கே படித்து அவங்க யூஎஸ் சிட்டிசனாக இருப்பாங்க. ஸோ தே ஆர் டூயிங் வெல். சைனீஸ் வந்து ஹோம்லெஸ்னஸாக நான் வந்து ஸ்ட்ரீட்டில் பார்க்கல, இந்தியன்ஸை பார்க்கல, ஃபார் ஷூராக நான் பார்க்கல. உங்களுக்கு தெரியும் அதோட மீனிங் என்னென்னு. சைனீஸ் ஆர் இந்தியன்ஸ் வந்து தே நெவர் கிவ் அப், somehow they fight for life. பட் வெள்ளக்காரங்க வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுது. தென் வந்து இந்த சவுத் அமெரிக்கன் பீப்புள்ஸ் லைக் மெக்சிகன்ஸ், லாட்டினஸ், அந்த மாதிரி வெனிசுவேலா, கொலம்பியா, இங்கெல்லாம் வந்துருக்காங்க சவுத் அமெரிக்காலேருந்து. அவங்க எல்லாம் லைக் அவங்க வந்து அந்த ட்ரக்ஸ் இதை இது பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது, ஈஸியாக ஏதாச்சும் சம்பாதிக்க முடியுமா பண்ணுறது, இல்லைன்னா ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கிறது, கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக அந்த ஒரு இது பண்ணுறது இல்லை. சைனீஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, லைக் ஃபேமிலி, பொறுமையாக காத்திருந்து ஸ்லோவாக பண்ணணும், நம்பிக்கையோடு செய்யணும். அதனால் அந்த மாதிரி விஷயத்தினால மென்டலி ப்ராப்ளமேட்டிக்காக மென்டல் இல்னஸோட ஆகிறதோ, ஹோம்லெஸ்னஸோட ஆகிறதுக்கோ, சைக்கோவாக ஆகிறதோ, அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு தான், ரொம்ப மினிமம். ஸோ ஸ்டில் யாராச்சும் வந்து யூஎஸ்க்கு வந்து படிக்க வரேன், இல்லை யூஎஸில் செட்டில் ஆகணும் அப்படின்னா நெவர் கிவ் அ ஹோப். பிகாஸ் வந்து ஏன் இதை நான் சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா, ஐ திங்க் இட்ஸ் குட் டு டெல் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் இந்த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஎஸில். அதுவும் சிலிக்கான் வேலியில் இருக்குது. நான் ஒரு இந்தியனாக இருந்து சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப இதுதான், ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ நான் எவ்வளோ நேரம் சொன்னேன் உங்களுக்கு, யூஎஸ் வந்து எப்பயுமே அதோடைய எக்கானமி, அதோடைய மாடர்ன் லைக் அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இட்ஸ் லைக் தீஸ். நான் சொன்னது தான், எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் உங்களுக்கு. யூ டோன்ட் நீட் டு வரி. அந்த ஸ்ட்ரீட்லாம் இன்னும் ட்ரக் அடிக்ஸாக இருக்கான், அதுவாக இருக்கான், இதுவாக இருக்கான், அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. எல்லா ஊர்லேயும் எல்லா கண்ட்ரிலையும் இல்லையா அந்த மாதிரி. அப்போல்லாம் உங்களுக்கு டோன்ட் ஜஸ்ட் கிவ் அப் கைஸ். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க, நான் வந்து போய் ஏதாச்சும் சாதிக்கணும் செய்யணும்னா கண்டிப்பாக வரலாம், யூஎஸ் வரலாம். கனடா வந்து அந்த அதர் சைடு ஐ திங்க் நோ, த எக்கானமி இஸ் நாட் தட் ஹை, மேபி என்ன சொல்கிறது, அவ்வளோ பவர்ஃபுல்லோ இல்லைன்னா அவ்வளோ புஷ்ஷுங்க கிடையாது, அது ஸ்லோ டவுன் ஆகுது. ஆஸ்திரேலியா அந்த மாதிரி தான். யூஎஸ் வந்து இட்ஸ் பயங்கர இது கைஸ். ஸோ நான் அப்படியே அந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் யூஎஸ் இஸ் ஸ்டில் அ குட் பிளேஸ்
you can come and grab your opportunity. But don't just try for those illegal things. டோங்கியா வருது, மெக்சிகோ பார்டர் வழியாக உள்ளே வந்து அசைலம் சீக் பண்ணிக்கிட்டு இது அந்த மாதிரி லைஃப்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதெல்லாம் தேவையே இல்லை. ட்ரூவாக லீகலாக வாங்க. லீகலாக வந்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் இங்கே. அதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் இது சொல்கிறேன், ஆனால் அந்த சைனீஸ் பாப்புலேஷன் வந்து கலிஃபோர்னியாவில் இவ்வளோ வந்ததுக்கு காரணமே அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் தான். லைக் இன்றைக்கும் வந்து மெக்சிகோ பார்டர் வழியாக அவ்வளோ சைனீஸ் வந்து நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லீகலாக வந்து அசைலம் சீக் பண்ணுறது. இந்தியன்ஸு, ஸ்பெஷலி பஞ்சாபிஸு, நார்த் இந்தியன்ஸு ஃபுல்லாக வர்றது இதுமாரி இல்லீகலாக வந்து அசைலம் அகதி கோரி, எங்கள் ஊரில் அந்த மாதிரி பிரச்சனை, நாங்கள் போனால் என்னை சாவடிச்சிருவாங்க, எனக்கு இங்கே அடைக்கலம் கொடுங்க, அது இதுன்னு பண்ணி கேஸை போட்டு இது பண்ணுறது. இப்போல்லாம் அது தரதும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். முன்னாடி மாதிரி கிடையாது. அந்த மாதிரி தான் முன்னாடி இருக்கவங்களாம் வந்து செட்டில் ஆனாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்து இப்போ வளர்ந்து யூஎஸ் சிட்டிசனாக அதுமாரி ஆகிருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க ஓரளவுக்கு. அதான் அந்த கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க, இந்தியன் கம்யூனிட்டியோ இல்லை சைனீஸ் கம்யூனிட்டியோ. ஈவன் தோ த பேரண்ட்ஸ் கேம் ஹியர் ஆஸ் அசைலம். பாருங்கள், அந்த ஒரு லைஃப்லேருந்து அவங்கள எப்படி லிஃப்ட் பண்ணி அந்த அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கியிருக்காங்க. I think there is a good thing in the society, இந்தியனோ இல்லைனா வந்து சைனீஸ்லையோ. we have to appreciate. நிறைய வந்து எனக்கே இந்தியன்ஸ் மேலே வந்து நிறைய ஹேட்ரேட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் வந்து எல்லா இடத்துக்கு போனாலும் இந்தியன்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுறானுங்க, இந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் எடுத்துக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அது சரியில்லை, எல்லா இடத்துலையும் இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னோடனே எனக்கே வெறுப்பாகும். நிறைய கண்ட்ரிஸ் போகிறப்போ அந்த சிவிக் சென்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, கிரிஞ்சாக நடக்கிறது, லிட்டாக பண்ணுறது, லைக் குப்பை போடுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நான் எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஹார்டாக நான் வந்து அதை கண்டிக்கிறேன். ஸோ அது இது இல்லை. பட் வேலையை எடுத்துக்கிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறாங்கன்னா என்ன, இப்போ அவங்க வந்து இங்கே வந்து ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணி இல்லீகலாக பண்ணி அது இது பண்ணி வந்து அந்த வேலை வாய்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தே ஆக்சுவலி கம்பீட்டிங். தே ஆர் ஃபக்கிங் ஹார்ட் கம்பீட்டர்ஸ். சைனீஸும் சரி, இந்தியன்ஸும் சரி. சைனீஸ் வந்து கம்பீட்டிங் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸை அப்படியே அடிச்சு சீப் ரேட்டில் மேனுஃபேக்சரிங் அப்படி வந்து மேசிவாக ப்ரொடியூஸ் பண்ணி ஜப்பானை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அதர் சைடு இந்தியன்ஸ் வந்து தே ஆர் வெரி குட் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு இடத்துக்கு போய்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக வேலை பார்த்து சம்பாதிச்சு லைஃப் அவங்களுக்கான இது பண்ணுறது அதில் வந்து இந்தியன்ஸ் வந்து கிங்கு. ஸோ தே ஆர் ஸ்டடிங், தென் மேக்கிங் த செல்ஃப் ஸ்கில்ஃபுல் அண்ட் கெட்டிங் திஸ் ஜாப்ஸ். யாருமே வந்து யாரோட வேலையும் வந்து வயலேஷன் பண்ணியோ பிடிங்கிக்குதோ அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் எ காம்படிட்டிவ் வேர்ல்டு. நம்ம தான் வந்து அது இது பண்ணிக்கணும். ஸோ ஐ திங்க் ஆஸ் இன் லைக் கைஸ், சி நம்ம வந்து we have to stop as a Indian. நம்ம வந்து இந்தியன்ஸ் மேலேயே வந்து அந்த ஹேட்ரேடை வந்து இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இனிமேல் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் அதை. ஏன்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இமிக்ரெண்ட் வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து இருக்குது அப்படின்னா அது இந்தியன் மைக்ரெண்ட்ஸ் தான், மைக்ரேஷன் பண்ணவங்க தான். ஸோ இந்தியன் மைக்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க எல்லா கண்ட்ரிஸுமே, யூஎஸில், கனடாவில், மற்ற இதில் எல்லாமே. ஏன் அவங்க வந்து இங்கே வந்ததே இல்லீகல், இல்லைனா வந்து வேலை செய்ய தான் வந்தாங்க. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி க்ரேஸியாக இருந்திருக்கலாம். இல்லீகலாக வந்தவங்க க்ரேஸியாக ஹோம்லெஸ்னஸாக, ட்ரக் அடிக்ட்ஸாக இருக்கும். அது லீகலாக வந்தவங்க சரி வந்தாங்க, ஏதோ வந்து வேலை செஞ்சாங்க, இது பண்ணாங்க, இல்லை வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஸ்லேவாகவே அப்படி இருந்துட்டு கூட போயிருக்கலாம்ல. அப்படியும் இல்லை. தே ஆக்சுவலி அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, வேலை பார்த்து சம்பாதிச்சாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, முடிஞ்சால் அவங்களுடைய சேவிங்ஸை வச்சு ப்ராப்பராக அதுக்கெலாம் ஒரு டிசிப்ளின் வரும், ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். அதை வச்சு வந்து ஒரு பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்படியே பண்ணுறாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? இந்தியன்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க, யூஎஸ் பீப்புள் தானே ஹையர் பண்ணுறாங்க. அப்போ ஹையர் பண்ணால் அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் வந்து அந்த இந்தியாவோட கல்ச்சர் மாதிரி இங்கே எடுத்து வந்து சிங்சாங் போடுறது, மற்ற டாக்ஸிக் கல்ச்சர் எல்லாம் அவனை தூக்குடு, ஃபயர் பண்ணுறது, அவனெல்லாம் வேலையிலே வச்சுக்காத. இப்போ சிங்கப்பூர்லேயுமே அதே தான். ஸோ இந்தியன்ஸ் வந்து நிறைய வந்து வேலை எடுத்துகிறாங்கன்னா எஸ், இப்போ ஒரு லோக்கலாக இருந்தால் கொஞ்சம் எரிச்சல் வரும். இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தி ஹேட் அண்ட் தென் வந்து ஒரு மாதிரி ஏதாச்சும் பேசுகிறது, போகிற போக்கில் திட்டிட்டு போகிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும்ல. அது வந்து ஏன்னா அவங்களால வந்து சாதிக்க முடியல, அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்னால் லைஃப்பில் எதுவும் அச்சீவ் பண்ண முடியல. அதோடைய அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் வந்து அந்த அதர் சைடு வந்து ஒருத்தங்க நல்லா வேலை எடுத்து நல்லா செட்டில் ஆகிறத பார்த்து அவங்களுக்கு வந்து பொறாமை. ஆக்சுவலாக இது பொறாமை தான் சொல்லணும். அவன் வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே அவனால் சாதிக்க முடியுதுன்னா உன்னால் ஏன் சாதிக்க முடியாது? தட்ஸ் மை கொஸ்டின்.
கேட்டால் அது இது சொல்கிறது. கவர்மெண்ட் வந்து தேர் ஆக்சுவலி டூயிங் தேர் ஜாப். இந்த கோட்டா சிஸ்டம், H1B இதுக்குன்னு சிங்கப்பூர்லேயுமே வந்து அப்படி பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே அவங்களோட இது வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க தான் சிட்டிசன்ஸை. அண்ட் தென் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறது அந்த மாதிரி. தேர் இஸ் அ மினிமம் பே. ஸோ அந்த மினிமம் பே நீங்கள் வாங்கலாம், எல்லாமே இருக்குது. ஒன்று நீங்கள் சொல்லலாம், ஓகே யுஎஸ் சிட்டிசன் வந்து அவங்க ஃபாரினர்ஸ் கூட நாங்கள் இது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. குளோபல் சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சும்மா இந்த பழைய கதைலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. யாருக்கு வேணால் எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. லீகலாக அவங்க போகிறாங்க. உங்களோட கவர்மெண்ட்ஸோடைய ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கிற கவர்மெண்ட்ஸோடைய ரெகுலேஷனால் கம்ப்ளை பண்ணி தான் வந்து அவங்க அந்த கண்ட்ரிக்கு வந்து செட்டில் டவுன் ஆகுறாங்க. ஸோ சும்மா வந்து குறை சொல்லிக்கிட்டு சுற்றுறதுலாம் வந்து வேலைக்கே ஆகாது. அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு சிட்டிசனை ப்ரொடெக்ட் பண்ணாத மாதிரியோ இல்லை ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வந்தாலோ அந்த மாதிரி ஒழுங்கான ஒரு ரெகுலேட்டரி ஸ்டாஃப்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, யூ ஆர் சிட்டிசன் ரைட், யூ ஹாவ் யுவர் ஓன் ரைட்ஸ் டு சேஞ்ச் த கவர்மெண்ட் ஹூ இஸ் கோயிங் டு அந்த மாதிரியான ஒரு லாவை வந்து கொண்டு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த சிஸ்டத்தை வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு கவர்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு உங்கள்கிட்ட ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அப்போ அந்த அரசியல் படுத்துங்க. நீங்கள் அரசியல் பொலிட்டிக்ஸில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஓட் த கரெக்ட் பீப்புள். அதையும் பண்ணுறது கிடையாது. சும்மா வந்து ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியலன்னா உடனே வேறு எவனாச்சும் அது பண்ணிட்டான்னா அவன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு அவன் ஹேட்ரேட்டு ரேசிசம் காமிக்கிட்டு சுற்றுறது. இது எல்லா கண்ட்ரிலுமே தான் பொருந்தும். ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா இன்னும் நாரிடும். நம்ம எல்லா கண்ட்ரிஸோட ஹிஸ்ட்ரியுமே சொல்கிறேன். இப்போ சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஹிஸ்ட்ரி. லைக் மேபி ஒரு 100 இயர்ஸ்க்கு 70 இயர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் எ லேண்ட் ஆஃப் பீப்புள். எல்லாருமே அந்த இடத்துல வந்து இப்போ சைனீஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, மலேஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துலையே வந்து ஒரு 200-300 வருஷமாக பிறந்து வளர்ந்தவங்களா கிடையாது. எல்லாருமே வேறு இடத்துல அந்த லேண்டுக்கு வந்து இப்போ மலேஸ் இருக்காங்க, அவங்க மலேஷியன்ஸ்னால் அவங்க அந்த லேண்டில் வந்து இருந்தாங்க. இப்போ இந்த சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் மாதிரி செப்பரேட்டாக அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல மலேசியாவில் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இப்போ மலேசியன்னு எடுத்தால் மலேசியன்ஸ்க்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 500 வருஷம் 600 வருஷம் இல்லை 1000 வருஷம் கூட எடுத்துக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? எல்லாமே ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் தான். அப்படியே நிறைய ஜாவா இந்த சைடில் அந்த ஹவா ஐலாண்ட்ஸில் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பீப்புள் வந்து மூவின் ஆனாங்க. அது ஒரு காலகட்டம். எல்லாருமே வந்து ஒவ்வொரு நிலத்தை நோக்கி பயணிச்சுது. அதெல்லாம் வந்து பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்தோன்னா எவனுமே வந்து இந்த மண்ணில் வந்து நான் தான் அப்படியே வந்து என்ன சொல்கிறது, இந்த மண்ணிலேருந்து புழுவாக முளைச்சி வந்தேன், இந்த மண்ணுக்கு நான் தான் வந்து சொந்தக்காரன், எந்த ஹியூமனாச்சும் வந்து இந்த மண்ணிலேருந்து அப்படியே முளைச்சி வந்தானா? அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தனுக்கு இந்த இடத்துல வந்து அவனோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 60 வருஷம் இருக்கும். இன்னொருத்தனுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 500 வருஷம் இருக்கும். தென் இன்னொருத்தனுக்கு ஒரு 2000 வருஷம் இருக்கும், 5000 வருஷம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ தமிழன்னு சொன்னால் தமிழனுக்கு வந்து 5000 வருஷம் இருக்குது, 6000 வருஷம் இருக்குதுன்னு சொல்கிற ஹிஸ்ட்ரி. அந்த லேண்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு. சரி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் தான் வந்து இதுவே அங்கேருந்து தான் வந்துச்சு. அங்கே தான் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்ரீலங்காலேருந்து தான் அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு. அப்போ எப்படி பார்த்தாலுமே எவனுமே எந்த இதுக்குமே சொந்தக்காரன் கிடையாது. ஜஸ்ட் தட் ஒரு 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் ஒரு 500 வருஷமாக என்னோடய ஜெனரேஷன் இங்கே தான் இருக்காங்கன்னா அந்த ஒரு இது ஓகே, நம்ம இங்கே தான் இருந்திருக்கோம், இந்த நாட்டுக்கு இவ்வளோ உழைச்சிருக்கோம், செஞ்சுருக்கோம். என்னோடய ஏன்சிஸ்டர்ஸ் என்னோட பாட்டம் முப்பாட்டம் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது. பட் அதுக்காக மற்றவங்களை வந்து அப்படியே டிஸ்கிரிமினேட் பண்ணி இது பண்ணி நான் இந்த லேண்ட்லேருந்து முளைச்சி வந்தவன், நீங்கள்லாம் வந்து எங்கேருந்து வந்ததுங்கெல்லாம் வந்து நோ ஐ திங்க் இட் டசன்ட் மேக் சென்ஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். So now the global going to be very competitive. So just be prepared for that. Don't don't be hatred, don't be racist. அதை நீங்கள் செய்கிறது மூலிமா மற்றவங்களையும் நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணுறீங்க, உங்களையுமே நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து கெடுத்துக்கிறீங்க. நம்மலாம் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் தான் வாழ போகிறோம் இந்த கண்ட்ரியில் ஃபார் ஷுர். இந்த காலகட்டத்தில் 100 வருஷம்லாம் சான்ஸே கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 70 வருஷம் 50 வயசுக்கு மேலே ஃபுல்லாக வியாதி வருது, நிறைய பிரச்சனை வருது, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கப்போ வாழ போகிற கொஞ்சம் வருஷத்தில் ஜஸ்ட் லைக் பிடிச்ச மாதிரி வாழணும். Just accept guys, just accept and go ahead, take moderate risk, just work and enjoy. ஸோ நான் அப்படியே இந்த vlog முடிக்கிறேன். 24 minutes ஆகிடுச்சு. ஓகே, பட் நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் நான் ஒரு ஃப்ளோவில் அப்படியே வந்து பேசிச்சிட்டேன். I don't have any intention to hurt people.
இட்ஸ் ஜஸ்ட் தட் எனக்குள்ளே என்ன தோணிச்சோ நான் அது மாதிரி சொல்கிறேன். தட்ஸ் why என்னோட இன்ஸ்டாவோட பயோ ப்ரொஃபைலில் கூட ஃபெய்த்லெஸ் பை சாய்ஸ் அண்ட் யூனோ சிட்டிசன் ஆஃப் எர்த்னு போட்டிருப்பேன். யா ஆல்ரைட், bye bye, I'll see you in another video.